ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சஜஷன் கொடுக்க போகிற படத்தோட நேம் பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் ஏஜென்ட்டு. இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்திங்கன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸில் வருவார்ல பீட்டர் டிங்க்லேஜ்னு சொல்லிட்டு ஒருத்தர், லிரியன் லானிஸ்டர், அவர் தான் குள்ளமாக இருப்பார்ல. இந்த படம் வந்து ஒரு ஃபீல் குட் மூவி, ஸ்லோ ஃபேஸ் தான், இங்கிலீஷில் தான் நான் பார்த்தேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். எப்படின்னா ஒரு 3 பேர், அவங்க வந்து அவங்க லைஃப்பில் ஒருத்தவங்களுக்கும் ஒரு கவலைகள் இருக்கும். ஸோ அது அந்த கவலையோடு சேர்த்து இவங்க எப்படி அவங்களோட மீன் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா டிப்ரெஸ்ட் தான் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. 3 பேருமே ஒரு கவலையில் இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற டைமாக இருக்கட்டும், அது எல்லாமே கொஞ்சம் நமக்கும் அந்த மாதிரி ஒரு ஃப்ரீ டைம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். ஏன்னா இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெரி 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 காம் நேச்சரில் தான் போகுமே. இவர் வந்து குள்ளமாக இருக்கனால எல்லாரையுமே இவர் கொஞ்சம் வேடிக்கையாக பார்ப்பாங்க. ரெண்டாவது அந்த ஃபுட் ட்ரக் வச்சுருப்பார், அந்த காய் பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியாதனால இவர் டேக் கேர் பண்ணுற மாதிரி இருக்கும். தேர்டாக இருக்கவங்க பார்த்திங்கன்னா ஒரு லேடி ஒலிவியா, அவங்க வந்து அவங்க குழந்தை இறந்து போய்டும். ஸோ அந்த ஒரு டிப்ரெஷனில் இருப்பாங்க. ஃபோர்த்து அந்த லைப்ரரியன் மாதிரி ஒரு லேடி காட்டுவாங்க. அந்த லேடி வந்து இருந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ லைக் எல்லா கேரக்டருமே ஒரு ஃப்ளாஸோடு தான் இருக்கும். ஃப்ளாஸ்னால் அவங்களோட தலைவலி பிரச்சனைகள் அப்படி தான். ஸோ அதே மாரி கொஞ்சம் மனசுக்கு நெருக்கமாக சேர்ந்து இருக்கும்போது நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு இதில் கொண்டு போயிருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் படபடன்னு இருக்குமா நினைக்காதீங்க. நம்மளதில் இப்போ தானே அந்த ஸ்லோ ஃபேஸ் மூவிலாம் பார்க்குறோம். மலையாளத்தில் இருக்கும், அதுலேருந்து பார்க்க ஆரம்பிக்கும். பட் நம்ம இப்போது பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூ நெவர் ஃபீல் அன்ஹாப்பி. நல்லாயிருக்கும்.